For our meditation this morning, please turn your Bibles with me to 1 Chronicles chapter 4 and verse 10. இன்றைக்கு காலை வேளை நம்முடைய தியானத்திற்காக ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். And Jabez called on the God of Israel, saying, "Oh, that thou wouldest bless me indeed and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldest keep me from evil, that it may not grieve me." And God granted him that which he requested. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். By the grace of God, we have been dealing with the same scripture for the past 3 weeks. கடந்த 3 வாரங்களாக இந்த குறிக்கப்பட்ட வசனத்தில் இருந்தே நாம் செய்திகளை கவனித்துக் கொண்டு வருகிறோம். Especially, we have been dealing about God's enlargement in our lives. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற விரிவாக்கத்தை குறித்து நாம் குறிப்பாக பார்த்து கொண்டு வருகிறோம். Just to brush your memory one more time, let me give you the 3 titles with which we dealt with when we handled the scripture. இந்த வேத வசனத்திலே இருந்து நாம் பிரசங்கித்த வேளையிலே முன்பு சொன்ன அந்த 3 காரியங்களை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். In week 1, I spoke about the process of enlargement. முதலாவது வாரத்திலே இந்த விரிவாக்கத்துக்கு தேவன் வைத்திருக்கிற வழிகள் என்ன அதை குறித்து நாம் பார்த்தோம். We talked about how does God initiate enlargement in our lives. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த விரிவாக்கத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி தொடங்குகிறார் என்று நாம் அதை பார்த்தோம். In the second week, we talked about the purpose of enlargement. இரண்டாவது வாரத்திலே இந்த விரிவாக்கத்துக்கான நோக்கங்கள் என்ன அதை குறித்து நாம் பார்த்தோம். Why does God enlarge us? தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஏன் விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார் என்ற தலைப்பிலே அன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்த்தோம். Number 3, the third week, we talked about prerequisites for enlargement. மூன்றாவதுல அதற்கு தேவையானது என்ன, இந்த விரிவாக்கத்திற்கு என்ன தேவை, இதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம். We were basically dealing with when does God enlarge a person. எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார் என்று அன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். God willing, today I am going to take up the 4th subject on the same title, enlargement, which is principles of enlargement. கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைய நாளிலே இந்த 4வது பிரசங்கமாக அதனுடைய தொடர்ச்சியாக நான் இன்றைக்கு காலையிலே தேவனாகிய கர்த்தர் இந்த விரிவாக்கத்தை கொண்டு வருவதற்கு வைத்திருக்கிற நியமங்கள் என்ன, ஒழுங்குகள் என்ன, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Principles or laws are things that man cannot change. தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற நியமங்களையும் ஒழுங்குகளையும் மனிதன் மாற்றிவிட முடியாது. We may choose to agree with it, we may choose to disagree with it, we may delight or we may detest those principles, but those principles apply without difference no matter who handles them. தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற நிபந்தனைகளை நான் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம். எனக்கு அது பிடித்தமாக இருக்கலாம், அது பிடித்தம் இல்லாமல் இருக்கலாம். அதற்கு நான் ஒத்துக்கொள்ளலாம் அல்லது முரண்படலாம். ஆனால் அதிலே மாற்றம் செய்வது என்பது எந்த மனிதனாலும் முடியாது. These laws apply all around the universe no matter where we stay. நீங்கள் இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் வாழ்ந்தாலுமே கூட இது இந்த சட்ட திட்டங்கள் பொருந்தி வருகிறதாகவே இருக்கும். For example, உதாரணமாக சொல்லுவேனானால், if you throw a stone up in India, it will fall down. இந்திய தேசத்திலே ஒரு கல்லை எடுத்து நீங்கள் மேலே எறிந்தால் அந்த கல்லு திரும்பவும் கீழே வரும். Simply because it operates on the law of gravity. அது பூமி இழுப்பு சக்தி, அந்த புவி ஈர்ப்பு சக்தியின் அடிப்படையிலே செயல்படுகிறதுனாலே அப்படி நடக்கிறது. You go to America and throw a stone, it will come down. நீங்கள் அமெரிக்க தேசத்திலே போய் அங்க இருக்கிற கல்லை எடுத்து எறிந்தாலும் அதுவும் கீழே தான் வரும். You go to England, you go to Canada, you go to Australia, no matter where you go, the law applies
everywhere. இங்கிலாந்திலோ கனடாவிலோ அல்லது உலகத்துடைய எந்த நாட்டில் போய் கல்லை தூக்கி மேலே போட்டாலும் அந்த கல்லு கீழே தான் வரும். எல்லா இடமும் ஒன்று போலவே அது செயல்படுகிறது. You can be a rich man, a poor man, the stone will come down. நீங்கள் பணக்காரரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நீங்கள் எறிகிற கல்லு கீழே தான் வரும். You may like it, you may not like it, the stone will still come down. அந்த கல்லு கீழே வர்றதை விரும்பலாம், விரும்பாமல் இருக்காவிட்டாம், ஆனாலும் கல்லு கீழே தான் வரும். You may see it, you may not see it, but the stone will come down. அந்த கல்லு கீழே வர்றதை நீங்க பார்க்கலாம், பார்க்காமல் கூட இருக்கலாம், ஆனாலும் கல்லு கீழே தான் வரும். You may agree with it, you may disagree with it, but it will come down. நீங்கள் அதிலே அது சரி என்று ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம், ஆனாலும் கல்லு கீழே தான் வரும். Why? காரணம் என்ன? Because it's a universal law. காரணம் என்ன? அது பூமி முழுவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு. In the same way, அதே போலதான் the Bible has principles which will never change, which will never budge, never compromise for anyone's likes or dislikes. ஒரு கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் படிப்பீர்களானால் வேதத்தின் காரியங்களை நீங்கள் விரும்பலாம், விரும்பாமல் விடலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றதை போல அது மாறப்போகிறதில்லை. அந்த நிபந்தனைகளும் ஒழுங்குகளும் எப்பொழுதும் போல அப்படியே இருக்கும். This morning I am going to talk about 4 principles that are in the Bible regarding enlargement. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு விரிவாக்கம் உண்டாக வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற 4 நியமங்களை குறித்து நான் இன்றைக்கு காலை வேளையிலே உங்களோடு பேச போகிறேன். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Number 1. Turn with me to Mark chapter 4 and verse 28. முதலாவது மார்க்கின் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை பாருங்கள். For the earth bringeth fruit of herself, first the blade, then the ear, after that the full corn in the ear. எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். I want to repeat that one more time. நான் மீண்டும் அதை வாசிக்க விரும்புகிறேன். First the blade, then the ear, after that the full corn in the ear. முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். Principle number 1 regarding enlargement. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் உண்டாவதற்கு முதலாவது வைத்திருக்கிற ஒழுங்கு என்ன? Enlargement comes in stages. இந்த விரிவாக்கம் படிப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும். Let me repeat. நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். Enlargement comes in stages. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிற விரிவாக்கம் படிப்படியாகத்தான் வரும். God does not give us overnight enlargement. ஒரே இரவிலே தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை தருகிறதில்லை. He does it by stages. அதை தருகிற வேளையிலே பகுதி பகுதியாகத்தான் அவர் அதை தருகிறார். The promise is there, but the fulfillment takes time. ஆண்டவராகிய தேவனுடைய வாக்குத்தத்தம் அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் அதனதன் காலத்திலே தான் நடக்கும். God will not contradict or cancel His own principles and laws for enlargement. தேவனாகிய கர்த்தர் விரிவாக்கத்திற்காக எந்த நியமங்களையும் சட்டதிட்டங்களையும் ஒழுங்குகளையும் வைத்திருக்கிறாரோ அதை ஒருபோதும் அவர் மாற்றப் போகிறது இல்லை. 1 Corinthians 3:6. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துடைய 6வது வசனத்திலே Apostle Paul says, I have planted, Apollos watered, and God gave the increase. பவுல் சொல்லுகிற பொழுது நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார் என்று சொல்லுகிறார். What does it say? அங்கே சொல்லப்படுகிறது என்ன? It says there is a season for planting. அங்கே அந்த தானியத்தை விதைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. Then there is a season for watering. அதற்கு நீர்ப்பாய்ச்ச இன்னொரு காலம் இருக்கிறது. And then it will be followed by the season of harvesting. அதற்கு பின்பாக அந்த விளைச்சலை அறுக்கிற அடுத்த காலம் இருக்கிறது. There is no bypass. இதை நீங்கள் மாறி வேறு முறையாக செய்து விட முடியாது. You cannot plant and tomorrow you can harvest. No. இன்றைக்கு நீங்கள் விதைத்து நாளைக்கு அறுவடை செய்யவே முடியாது. You know, God gave the promise to Adam and Eve. He said, be fruitful, multiply, replenish the earth and have dominion. ஆண்டவராகிய தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை சொன்ன பொழுது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். That does not mean the very next day they were having 100 children or 1000 grandchildren. No.
அதனுடைய அர்த்தம் என்ன? அடுத்த நாள் காலையிலே அவர்களுக்கு 100 பிள்ளைகள் பிறந்து அதற்கு அடுத்த நாள் 1000 பேர பிள்ளைகள் பிறந்து விட்டார்களா? No. இல்லை. It took years because God had ordained it so. தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருந்ததை நிறைவேற்றுவதற்கான காலம் வர வேண்டி இருந்தது. அந்த காலம் நிறைவேறின பொழுது காரியங்கள் நடந்தது. Wisdom in a person is necessary to discern the appointed season that God has in his divine wisdom for our enlargement. தேவனுடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன விரிவாக்கத்தை எப்போது வைத்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்கிற ஞானம் ஒருவனுக்கு அவசியம். If you look at nature, if you look at the wild animals, if you look at the way the plants grow and yield fruit, you will realize this law applies in every form of life. நீங்கள் இயற்கையிலே உள்ள தாவர அந்த உலகத்தை கவனித்து பார்த்தாலும் சரி, அல்லது இந்த மிருகங்க ஜீவன்கள் இருக்கிறதே அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தாலும் சரி, இந்த ஒழுங்குகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். I was reading about this strange cat in eastern Australia. They called it the wild cat of eastern Australia. They say the entire gestation period or the pregnancy time from the time of conception to the time of delivery is a mere 2 weeks. இந்த ஆஸ்திரேலியா தேசத்தினுடைய கிழக்கு பகுதியிலே இருக்கிற ஒரு பூனையை குறித்து நான் படித்தேன். அந்த காட்டு பூனை, அந்த இது விசேஷமாக ஆஸ்திரேலியாவுடைய கிழக்கு பகுதியிலே இருக்கிறது. இது கருத்தரித்து குழந்தை பெறுவதற்கு உள்ள காலம் 2 வாரங்கள் தான். 2 weeks. 2 வாரத்துல it will conceive and deliver the young one. அந்த காட்டு பூனை அது கருத்தரித்து அதுக்கு ஒரு குட்டியை போட்டு விடுகிறது. You come to dogs. நீங்கள் நாய்களை கவனித்து பாருங்கள். It takes 61 days or 2 months to conceive and deliver. அது கருத்தரித்து அதனுடைய குட்டிகளை போடுவதற்கு 2 மாதங்கள், கிட்டத்தட்ட 61 நாட்கள் ஆகி விடுகிறது. 2 months. 2 மாதங்கள். Take an African elephant. நீங்கள் ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ள யானைகளை கவனித்தால், they say from time of conception to the delivery of the baby calf, they say it takes 2 years, 670 days. அதை கவனிக்கும் பொழுது அது கருத்தரித்து அந்த யானை குட்டி போடுவதற்கு 671 நாட்கள் ஆகிறது, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள். If you go and ask the elephant, do you like to carry the baby for 2 years? It would say, I really want to release this very soon. யானைகிட்ட போய், யானையே உனக்கு 2 வருஷம் இந்த பிள்ளையை சுமந்து போறது நல்லா இருக்கான்னு கேட்டு பாருங்க. அது சொல்லும், எவ்வளவு சீக்கிரமா இதை இறக்கி வைக்கிறோம்னா அவ்வளவு தூரத்துக்கு என் பாரம் குறையும். But it cannot change the law because that is how God ordained it. ஆனால் நியமம் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நியமத்தின்படியே தான் காரியங்கள் நடப்பதற்கு தேவன் திட்டமிட்டதனாலே யாரும் அதை மாற்றிவிட முடியாது. Look at a human child. ஒரு குழந்தையினுடைய பிறப்பை கவனித்து பாருங்கள். Whether it is the most beautiful child, whether it is a boy child, it has to wait for 10 months before the ordained date, the full term is over. ஒரு குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அது கருத்தரித்து குழந்தை பெற்றெடுப்பதற்கான அந்த காலம் முடிந்த பின்புதான் அந்த குழந்தை பிறக்கிறது. When a child is born before the appointed time, we call it premature baby. ஒருவேளை அந்த குறிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பே அந்த குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையை குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை என்று நாம் சொல்லுகிறோம். In case a baby is delivered before the time, it needs special care, attention, and life is hanging in a balance. அப்படிப்பட்ட குறை பிரசவத்திலே ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அதனுடைய ஜீவன் அபாயத்திலே இருக்கிறது. அது உயிர் பிழைப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு விசேஷமான கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. In the same way, அதை போலவே, if you are planning, preparing, praying for enlargement, take this first principle. God operates enlargement on a basis of time and season. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து திட்டமிட்டு தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருப்பீர்களானால் முதலாவது அதற்குள்ள ஒழுங்கை நீங்கள் கவனியுங்கள். அந்த நியமம் என்ன? அதை குறிப்பிட்ட காலத்திலே மாத்திரம்தான் தேவன் உங்களுக்கு தருவார். God's enlargement is always gradual, slow and step by step. தேவன் கொடுக்கிற இந்த விரிவாக்கம் அது படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு படியாக ஏறி முன்னுக்கு வருகிற
அந்த விரிவாக்கம் தான். We have to go through the process and never attempt to bypass the process. தேவன் என்ன ஒழுங்கு வைத்திருக்கிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதன்படிதான் அந்த விரிவாக்கம் நடக்குமே தவிர குறுக்கு வழியிலே அது சாத்தியமே இல்லை. No, it can, but it will be costly. ஒருவேளை அது சாத்தியம் என்று சொன்னாலுமே கூட அதற்கு கொடுக்க வேண்டிய விலையும் அதிகமாகவே இருக்கும். Satan always incites us for instant and speedy gratification. பிசாசை நீங்கள் கவனித்து பார்த்தால் நமக்கு உடனடியான ஒரு விரிவாக்கம் கிடைக்க வேண்டும், உடனடியான பலன் கிடைக்க வேண்டும் என்று நம்மை அவசரப்படுத்துகிற ஒருவனாய் அவன் இருப்பான். You may remember the incident when Jesus was on a 40-day fast before he launched into ministry. The Bible says he was very hungry. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொது ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிற வேளையிலே அந்த உபவாச நாட்களுடைய முடிவிலே அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். The Bible says the tempter Satan came to him and said, "If you are the Son of God and you have the power, turn these stones into bread, eat and quench your hunger." இந்த நேரத்திலே சோதனைக்காரனாகிய பிசாசு அவரிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி அதை சாப்பிட்டு உம்முடைய பசியை தீர்த்துக் கொள்ளும் என்று அவன் சொல்லுகிறான். Did Jesus take that way? ஆண்டவராகிய இயேசு அவன் சொன்னதின்படியே கேட்டு நடந்தாரா? No. இல்லை. He said, "Man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God." அங்கே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். That's what, in other words, he was saying, I am not going to take your suggestion. I think the most important thing is the word of God, and when I consume the word of God at the right time, God will provide me my food for the stomach. இன்னொரு வார்த்தையிலே சொல்லுவேனானால் அன்றைக்கு ஆண்டவர் என்ன பதிலை சொன்னார்? பிசாசு, நீ கொடுக்கிறதான அந்த சிந்தனைக்கு நான் ஆட்பட போகிறதில்லை, அந்த காரியத்தை நான் செயல்படுத்த போகிறதில்லை, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நிறைவேற காத்திருப்பேன் என்று அவர் காத்திருந்தார். I tell you, in our lives we must always move towards enlargement gradually. That is always strong, that is always stable, and that enlargement will come to stay. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரவேண்டிய அந்த விரிவாக்கம் படிப்படியாக தேவன் நியமித்த ஒழுங்கின்படியே அந்த காரியம் நடக்கிற பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதம். Proverbs 20:21. நீங்கள் நீதிமொழிகளினுடைய புத்தகம் 20ஆம் அதிகாரத்துடைய 21ஐ பார்ப்பீர்களானால், An inheritance that may be gotten hastily at the beginning will end, and the end thereof shall not be blessed. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. You get the blessing, inheritance hastily, in the end it will not be a blessing. அந்த சுதந்திரம் சீக்கிரமாய் கிடைக்குமானா அது முடிவில் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க போகிறதில்லை. Today we live in a world where everything is moving very fast. இன்றைக்கு நாம் வாழுகிற உலகம் எல்லாமே துரிதமாக கிடைக்கிற ஒரு உலகத்துல இருக்கிறோம். Instant coffee, instant tea, instant juice, instant idli, instant chapati, instant noodles, everything is within 2 minutes, in a matter of seconds. இன்றைக்கு நாம் சாப்பிடுகிற குடிக்கிற காரியங்களை எடுத்து பாருங்க. காஃபி, உடனடியான காஃபி, உடனடியான சப்பாத்தி, திடீர் இட்லி, திடீர் சப்பாத்தி, இப்படி திடீர் நூடுல்ஸ், இப்படி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. Today even if you go to the chicken store, you know, they sell broiler chicken. இன்னைக்கு நம்ம சிக்கன் வாங்க போனா அங்க பிராய்லர் சிக்கனை நமக்கு கொடுக்குறாங்க. And it's almost like a big industry. They add some ingredients feeding the chicken so it can grow to full size in a shorter period of time. இப்பொழுது பாருங்க, இந்த கோழிக்கறியை விற்கிறதே ஒரு பெரிய வியாபாரமா போனதுனால, அதுவே பெரிய அளவில் நடக்கிறதுனால சீக்கிரமா இந்த கோழிகளை விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அது சாப்பிடுகிற தீனிக்குள்ளேயே அதற்கு சில மருந்துகளை கலந்து கொடுத்து அது சீக்கிரமான ஒரு வளர்ச்சியை எட்டும்படியாக செய்து விடுகிறார்கள். Now you get instant, very fast, speedy chicken. இப்ப நீங்க சிக்கன் வாங்க போகும்போது உடனடியா வளர்ந்திருக்கிற அந்த சிக்கனை தான் வாங்குறீங்க. But it will end in long-term disease. ஆனா அதை உடனடியா நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு நீண்ட கால வியாதி வரும். இப்பெல்லாம் விற்கிற இன்ஸ்டன்ட்டை வாங்கி சாப்பிட்டு கூடவே ஒரு மருந்து பாட்டிலும் வாங்கிக்க வேண்டியதுதான். ரைட்டா? கூடவே ஒரு
மாத்திரையும் வாங்கி போட்டுக்கணும். அப்போ தான் வயிறுக்கு செட் ஆகும். உடனே கிடச்சிது, ஆனால் கூடவே என்ன வந்துச்சு? நீண்டகால பிரச்சனை. Today, people don't have time to sit and build a building. They want instant building. இன்னைக்கு பாருங்க, உட்கார்ந்து ஒரு கட்டிடத்தை கட்டி குடியேறதுக்கு நேரம் இல்லை. உடனடியாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் வேணும். I give the money today, in 1 month they give me the flat. நீங்க காசை இன்னைக்கு கட்டுங்க, ஒரு மாசத்துல உங்களுக்கு ஃபிளாட்ஸ் கிடைச்சிருது. But after a few years that flat falls flat. கொஞ்ச காலத்துல பார்த்தா அந்த கட்டிடம் தரைமட்டமா போயிருது. We have a chapel. We restored that chapel. It was built by the Britishers 100 years ago. நமக்கு ஒரு சிற்றாலயம் இருக்கிறது. அந்த சிற்றாலயம் 100 வருஷங்களுக்கு முன்பதாக வெள்ளைக்காரர்கள் கட்டினார்கள். You go and check, you will not be able to detect one crack in a 100-year-old building. இந்த 100 வருஷ கட்டிடத்தை நீங்க இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு விரிசல் ஆகிலும் இல்லை. But today, right on the dedication day, you see cracks everywhere. இங்க இப்ப என்னன்னு கேட்டா, வீட்டை பிரதிஷ்டை பண்ணுகிற அன்னைக்கே எல்லாம் வெடிப்பா தான் இருக்கு. Why? ஏன்? The process is made more swift. காரணம் என்ன? அந்த வீடு கட்டுவதற்காக நடத்தப்படுகிற காரியங்களை வேகமா செய்றாங்க. I still remember as a small boy when this church in the first level was built. I remember how they used to build. இந்த சபையினுடைய முதலாவது கட்டடம் கட்டப்படும் பொழுது அந்த நாட்கள் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. I remember there used to be a huge drum filled with water where they would soak the bricks for about half an hour or 1 hour before they would pull it out and start building it. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய தொட்டி இருந்தது. அந்த தொட்டி நிறைய தண்ணி இருந்தது. இந்த செங்கல்ல கொண்டு போய் அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்பாக செங்கல்கள்லாம் 1/2 மணி நேரம் அந்த தண்ணியில ஊற வச்சுட்டு அப்புறம் தான் கொண்டு வந்து கட்டடங்களை கட்டினாங்க. But today, இன்னைக்கு the whole stack of bricks is there. அங்க கட்டடத்தை கட்டுறதுக்கு செங்கல்ல கொண்டு வந்து அடுக்கியாச்சு. And just like they sprinkle paneer in weddings, they are sprinkling water like this on the top. இப்ப கல்யாண வீட்டுல பன்னீர் தெளிப்பாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு பைப்பை பிடிச்சிட்டு அப்படியே செங்கல் மேல பன்னீர் தெளிக்கிறாங்க. கொஞ்சம் நீரை தெளிச்சு கடைசியில் என்ன ஆச்சு? பில்டிங்கு நிலைச்சிருக்க மாட்டேங்குது. வாழ்நாள்லேயே 2 முறை வீடு கட்ட வேண்டியிருக்கு. ஏன்? துரிதமாக வந்துட்டு துரிதமாக போயிடுச்சு. கர்த்தர் கொடுக்கிற விரிவாக்கம் எப்படிப்பட்டதுன்னா, துரிதமாக வராது, பொறுமையாக வரும், ஆனால் நீடித்து நிலைத்திருக்கும். ஆமென். Never try to bypass the process of God. தேவன் நமக்கென்று என்ன ஒழுங்க வைத்திருக்கிறாரோ அதுல இருந்து சுருக்கமான வழிகளில் பிரவேசிக்க முயற்சி எடுக்காதீங்க. God always urges us to patience, to pondering and to prayer in the process of enlarging our lives. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த விரிவாக்கம் உண்டாகிற சமயத்துல தேவனாகிய கர்த்தர் தமக்காக காத்திருந்து தம்மை நோக்கி ஜெபித்து பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். You know, there is a nice shoe company, a Western company by the name of Nike. Nike என்று சொல்லுகிற இந்த ஷூ தயார் பண்ணிக்கிற ஒரு கம்பெனி இருக்கு. And there's a beautiful tagline they put for it. Nike, just do it. அவர்கள் ஒரு விளம்பர ஒரு உத்தியை கையாளுகிறார்கள். அவர்கள் அதில் போடுகிற வாசகம் என்ன? just do it, செய். உடனே செய், சும்மா செய், எதுவும் பிளான்லாம் பண்ணாத, just do it. இப்பொழுதே செய், உடனே செய் என்பதாக அதை சொல்லுகிறார்கள். Life should not be handled like that. நம்முடைய வாழ்க்கை அப்படியாக எல்லா காரியத்தையும் உடனடியாக செய்து விட முடியாது. God enlarges. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொடுக்கிறார். But how does he do it? ஆனால் அதை அவர் எப்படி செய்கிறார்? He takes it through a gradual process. அவர் படிப்படியாக முன்னேற்றம் வழியிலே அதை அவர் நமக்கு தருகிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. The process of preparing, முதலாவது ஆயத்தப்படுத்துகிற அந்த படி இருக்கிறது. the process of practice, அதை தொடர்ந்து அதை பயிற்சி செய்கிற அடுத்த படி இருக்கிறது. the process of patience, அங்கே பொறுமையாய் காத்திருக்கிற அடுத்த படி இருக்கிறது. and then the proliferation. அதற்கு பின்பதாக நமக்கு தேவையான முழுதையும் தேவன் தருகிறார். Hallelujah. Hallelujah. If we bypass these things, we have to pay a heavy price. இந்த காரியங்கள் வேண்டாம் என்று வேறு வழியிலே நாம் முயற்சி செய்தால் அதற்காக நாம்
நாம் கொடுக்க வேண்டிய விலையும் அதிகமாக இருக்கும். Praise be to God. கர்த்தருடைய நாமம் The மகிமைப்படுவதாக. first principle of enlargement that the Bible says is enlargement comes in stages. இந்த விரிவாக்கத்தை குறித்து வேதம் நமக்கு வைத்திருக்கிற முதலாவது ஒழுங்கு என்ன? நம்முடைய விரிவாக்கம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே படிப்படியாகவே வரும். I pray that God will give us the commitment in our heart to persevere through the process. இந்த விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது தேவன் வைத்திர ஒழுங்கிலே தொடர்ந்து போக தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். If God gives you a job in an office, உங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தாருன்னு வெச்சுக்கங்க. I truly believe God has already planned for enlargement and he has already planned for a high position. அந்த இடத்திலேயே தேவன் உங்களுக்கு விரிவாக்கத்தையும் பதவி உயர்வையும் அங்கேயே முன்னமே திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். But if you try to expect it and look forward to it in 1 week, in 1 month, I have to be sitting there up here dreaming, you are only destroying yourself. ஆனால் ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்துக்குள்ளோ இந்த காரியம் நடந்து விட வேண்டும் என்று நீங்கள் அலைவாய்கிற ஒரு நபராக இருந்தால் அது உங்களுக்கு சாத்தியப்பட போகிறதே இல்லை. Things that look like delays doesn't mean denials from God. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர தாமதிக்கிற காரியங்கள் அது வராமலே போய்விட போகிறதுக்குள்ள அடையாளங்கள் அல்ல. God says I'm delaying it for a purpose. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் இதை தாமதிப்பேனானால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. God gave the vision to Joseph as a teenager that 11 stars, sun and the moon will bow down before him. அங்கே யோசேப்பு இளைஞனாய் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். 11 நட்சத்திரங்களும் அவனை விழுந்து வணங்குவதனால அந்த தரிசனம் இருந்தது. But he had to wait until the age of 30 before that vision could be accomplished. அப்படிப்பட்ட காரியம் நிறைவேறுவதற்கு அவனுக்கு 30 வயது ஆகும் வரை அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. That is how God operates. அப்படித்தான் தேவன் இந்த விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார். If you arrive early, you become a nuisance. நீங்க அந்த காலத்துக்கு முன்பாகவே வந்திருப்பீர்களானால் உங்களால பிரச்சனை தான் உண்டாயிரும். Don't arrive early. நீங்க அதுக்கு முன்பாக குறிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பாக வந்துடாதீங்க. Stay on time. நீங்கள் வர வேண்டும் என்று குறிக்கப்பட்ட அந்த சமயத்திற்கு வாருங்கள். The Bible says if we submit under the mighty hand of God, he will exalt us in due season. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருப்போமானால் ஏற்ற காலத்திலே நம்ம உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். Hallelujah. The Bible says he does all things beautiful in his time. அந்தந்த காலத்திலே அதனதன் வேளையிலே தேவன் யாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். Don't try to speed up the process. அதற்காக நீங்கள் முயற்சிகளை துரிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Do what God has given to you today. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்யும்படி எதை நியமித்திருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். The Bible says he does more than what we ask or think. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாகவே செய்ய வல்லவரான கர்த்தர் என்று அவரை பற்றி நாம் படிக்கிறோம். And he will enlarge you even beyond what you desire. நீங்கள் விரும்பினதை காட்டிலும் உங்கள் சிந்தனைகளுக்கு தோன்றுகிறதை காட்டிலும் உங்களை விரிவாக்க அவர் வல்லமை உள்ள தேவன். Hallelujah. Enlargement comes in stages. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிற இந்த விரிவாக்கம் படிப்படியாகவே வரும். Number 2. இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். Mark chapter 4 verse 26 and 27. மார்க்கு 4ஆம் அதிகாரத்துடைய 26 27ஆம் வசனங்கள். And he said, so is the kingdom of God, as if a man should cast seed into the ground and should sleep and rise night and day, and the seed should spring up and grow, and he knoweth not how. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எல்லாரும் என் பின்னாடி சொல்லுங்க, தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது. எப்படியா? தெரியாத விதம். Principle number 2. இரண்டாவது அந்த ஒழுங்கை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Enlargement begins in secrecy. இந்த விரிவாக்கம் மறைந்திருந்து தான் ஆரம்பிக்கிறது. Enlargement begins in secrecy.
இந்த விரிவாக்கமானது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்துதான் அது ஆரம்பிக்கிறது. You see the second law beautifully displayed here. இந்த இரண்டாவது தேவனுடைய ஒழுங்கு இந்த வேத வசனத்திலே மிக அழகாக சொல்லப்படுகிறது. It says a man sowed the seed. இங்கே முதலாவது என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் விதையை எடுத்து கொண்டு போய் விதைக்கிறான். But even without him knowing the seed, without him seeing, the seed began to spring and grow up and gave a harvest. அவனுக்கு எப்படி இந்த விதை உள்ளே இருந்து வெளியே வருகிறது என்றெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை. ஆனால் அறுவடை காலம் என்று ஒன்று வந்து விடுகிறது. Nature's law dictates that growth, development or enlargement happens best in the secret. நீங்கள் இயற்கையை கவனித்து பார்ப்பீர்களானால் இயற்கையினுடைய அந்த ஒழுங்கு என்ன? இந்த விரிவாக்கம் என்று சொல்லுவது, அதனாலே உண்டாகிற விளைவு என்று சொல்லுவது, அது நல்ல விளைவாக இருக்க வேண்டுமானால் அது மறைந்திருக்கிற இடங்களிலே தான் ஆரம்பிக்கிறது. Look at a farmer when he sows the seed, the seed gets into the soil and gets covered from human eyes and nobody sees what's happening inside, but still it is growing and flourishing and brings out a harvest. ஒரு விதையை விதைக்கிறவனை எடுத்து பாருங்கள். அவன் விதையை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வயலிலே விதைக்கிறான். அந்த விதையானது அந்த மண்ணுக்குள்ளே புதைந்து போகிறது. அந்த மண்ணுக்குள்ளே அந்த விதைக்கு என்ன நடக்கிறது என்பதை இந்த விதைத்தவனுடைய கண்கள் காணுகிறதில்லை. ஆனால் அதற்கு பின்பாக அது பயிராகி அது விளைச்சலை கொடுக்கிறது. Look at the birds that hatch out of eggs. இந்த பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்றனவே, அந்த காரியங்களை கவனித்து பாருங்கள். The process of development happens inside the shell of the egg that the eyes don't see. இந்த குஞ்சுகள் உள்ளே அந்த முட்டைக்குள்ளே உருவாகி வளர்கிறதை இந்த பறவையினுடைய கண்கள் பார்க்க போகிறதில்லை. Look at the development of a child. ஒரு கருவிலே உருவாகிற குழந்தையினுடைய முன்னேற்றத்தை கவனித்து பாருங்கள். Human eye cannot see whether the baby inside is a boy or a girl, but still growing in the cover of darkness inside the dark womb of the mother. இந்த மனித கண்களாலே அந்த இருண்டு போயிருக்கிற அந்த கருவறைக்குள்ளே இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்பது கூட நமக்கு தெரிகிறதில்லை. அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. Life also applies the same principles. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒழுங்குகளும் சட்ட விதிகளும் தான் நடக்கிறது. If you want to see enlargement in your life, give some time and space for secrecy. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் உண்டாக வேண்டுமானால், முன்னேற்றம் உண்டாக வேண்டுமானால், ஒரு பெருக்கம் வர வேண்டுமானால் இந்த மறைந்திருக்கிற காரியத்துக்கு இடம் கொடுங்கள். Today the modern mantra is that everything what is spoken, seen, discussed, everything in the public forum. இன்றைக்குள்ள நிலைமை என்ன? நமக்கு ரகசியம்னே எதுவுமே கிடையாது. எதை பேசினாலும், எதை என்ன நடந்தாலும், என்ன திட்டமிட்டாலும் அது அப்படியே எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. Today Facebook has actually ripped open our private lives. இன்றைக்கு முகநூல் பக்கங்களை எடுத்து பாருங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை அப்படியே பிரித்து போட்டு விடுகிறது. If you are eating somewhere, they put the photo on the Facebook. அவங்க என்ன சாப்பிட்றாங்க உடனேயே அதை போட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்ல போட்டுறணும். If they are entertaining somebody in their house, immediately next minute it comes on Facebook. அவங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்து அவங்கள உபசரிச்சா அதை போட்டோ பிடிச்சி அடுத்த நிமிஷம் போட்டுறணும். யாரோ ஒருத்த காருக்கு முன்னாடி நின்றுட்டு போஸ் கொடுத்து தான் கார் மாதிரி ஃபோட்டோ போட்டுறான். என்ன பண்ண முடியும்? ஹனிமூனு போனால் ஃபோட்டோ போட்டுறான். இதெல்லாம் ஒரு காலம் பார்த்ததே கிடையாது யாரும். எல்லாத்துக்கும் ஃபோட்டோ போட்டு என்ன பண்ண, எல்லாத்தையும் வெளியரங்கமாய் எவ்ரிதிங் இஸ் பப்ளிக். எல்லாமே ஒரு அந்தரங்கம் கூட இல்லாமல், மறைமுகமான காரியம் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு போய். Every process, every stage in their life is put on public display. அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற அவ்வளவு சம்பவங்களும், அவருடைய வாழ்க்கைக்குள்ளே குறிக்கப்பட்ட காலகட்டங்களே நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் மற்றவர்களுக்கு தெரியும்படியாக நடந்து போகிறது. They don't even take time to think over the thoughts that occur to them that morning. Instantly they put it on Facebook. அன்றைக்கு காலை வேளையிலே ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து பார்க்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. உடனடியாக அதை வெளியிட்டு விடுகிறார்கள். No time to process, no time to analyze, no time to think. Instantly it's put on the public forum.
அந்த காரியங்களை ஆராய்ந்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க, சிந்தனை செய்து பார்க்க காலமே கொடுக்கிறதில்லை. உடனடியாக அதை வெளியிட்டு விடுகிறார்கள். Gone are the days when people used to practice in secret and perform in the arena. ஒரு காலம் இருந்தது, அந்தரங்கத்துல ஆடிட்டு அப்புறம் அரங்கத்துல வந்து ஆடினாங்க. But today, first time they are only dancing, performing on the stage. எடுத்த உடனே அரங்கேற்றத்துக்கு வந்து விடுகிற நாட்களும் இந்த நாட்கள். Nobody wants to start small. யாருமே சிறிதாக ஆரம்பிக்க பிரியப்படுகிறதில்லை. Nobody wants to shape them in the private. அங்கே அவர்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளையும் அவர்கள் எடுக்க வேண்டிய பயிற்சிகளையும் அந்தரங்கத்திலே இப்பொழுது எடுக்கிறதில்லை. People are so uncomfortable to wait, watch and learn. இன்றைக்கு காத்திருந்து தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு காலம் செலவழிப்பது அவர்களுக்கு பிரியமில்லை. Instantly they want to display what the little or great they have to the open, and they don't worry about the criticism that follows. அவர்கள் சிறிதா இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் செய்கிற காரியம் எதுவா இருந்தாலும் உடனடியாக வெளியே கொண்டு வந்து விடுகிறார்கள். அதனாலே ஏற்பட போகிற அல்லது மற்றவர்கள் அதை குறித்து சொல்ல போகிற கருத்துக்களை குறித்து கூட அவர்கள் கவலைப்படுகிறதில்லை. Everyone wants to start with a big bang, with big bucks and with a big branding. அவர்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள, அதிக பணங்களை சம்பாதித்துக் கொள்ள, தங்களை குறித்து தாங்களே பெருமையாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. பிக் பேங், எது எடுத்தாலும் ஆரம்பமே பிரம்மாண்டம். எதை எடுத்தாலும் எவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கலாம், எதை எடுத்தாலும் பெரிய பேர் வேணும். ஆனால் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா people were not like that. அன்றைக்கு ஜனங்கள் அப்படி இருக்கல. They started small. அவர்கள் ஆரம்பித்த வேளையிலே சிறியதாக ஆரம்பித்தார்கள். And they really fine tuned what they had. அவர்களிடத்தில் என்ன இருந்ததோ அவருடைய திறமையை மெருகூட்டி கொண்டே வந்தார்கள். And then they performed. கடைசியாக அவர்கள் கொடுக்க வேண்டிய காலம் வந்த பொழுது அதை அருமையாக கொடுத்தார்கள். And their name stands forever. அப்படி கொடுத்ததனாலே அவருடைய பெயர் காலம் கடந்தும் நின்றது. Hallelujah. Hallelujah. This is very true. இது உண்மைங்க. Many years ago, Jan Paderewski, one of the finest pianists in Poland, was asked to perform before the Queen of England. இங்கிலாந்து தேசத்துக்கு ராஜ்னிக்கு முன்பதாக அந்த போலந்து தேசத்தில் இருந்த அருமையான பியானிஸ்ட், அவர் அந்த பியானோ வாசிக்கிறவர், அவர்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டியிருந்தது. After he played his recital, அவங்களுக்கு முன்பாக அவர் எதை வாசிக்க வேண்டுமோ அதை வாசித்து முடித்த பின்பு the queen was elated. அங்கு இருந்த அந்த இங்கிலாந்து ராணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, she said, "Sir, I guess your piano playing comes out so naturally." அவர்கள் சொன்னார்கள், இந்த பியானோ கலைஞரை பார்த்து, இயற்கையாகவே பியானோ வாசிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கிறது, அதனாலே தான் இவ்வளவு சிறப்பாக நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். Jan Paderewski shook his head and said, "I'm sorry, ma'am, to differ. I beg to differ. It is not natural. These things come because I was a disciplined drudge in my dark room." அப்பொழுது அவர் சொன்னார், அருமையான ராணி அவர்களே, நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் உடன்படவில்லை, அதற்கு முரண்படுகிறேன். இன்றைக்கு திறமையாக உங்களுக்கு முன்பாக வாசிக்கக்கூடியதாக இருந்ததுன்னா காரணம் நான் என்னுடைய தனி அறையிலே எடுத்துக்கொண்ட முயற்சிகள், நான் தொடர்ந்து அதை பயிற்சி செய்த பயிற்சிகள் தான் இன்றைக்கு என்னை இந்த இடத்திலே வைத்தது என்று சொன்னார். Look at Luke chapter 1 and verse 80. லூக்கா 1ஆம் அதிகாரத்துடைய 80வது வசனத்தை பாருங்கள். The child grew and waxed strong in the spirit and was in the deserts till the day of his shewing unto Israel. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். Luke 4:1 and 2. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். The same experience of Jesus before he was exposed to the multitudes that followed him. The Bible says 40 days when nobody saw him, he was in the wilderness praying. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேகர் பின்பற்றுகிற
அந்த பொது ஊழியத்துக்கு அவர் வருவதற்கு முன்பதாக யாரும் அறியாதபடி 40 நாட்கள் வனாந்திரத்திலே அவர் பரிசுத்த ஆவியினாலே கொண்டு போகப்பட்டு அங்கே வனாந்திரத்திலே இருந்தார். யார் கண்களுக்கும் தென்படவில்லை. My dear friends, if you really want to see God's enlargement in your life, seek to develop in secrecy. அருமையான நண்பர்களே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய தனி அறையிலே எடுக்க வேண்டிய பயிற்சிகளை எடுங்கள். Mark my words. நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். Instant success does not guarantee constant success. உடனடியாக உங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகள் தொடர்ந்து அது வெற்றிகளாகவே இருக்கும் என்று சொல்லுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. I remember the life of David. நான் தாவீதுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். In 1 Samuel chapter 17, he ended up with a great victory, pulling down the great giant Philistine with one stone and sling. ஒன்று சாமுவேலுடைய புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே தாவீது ஒரு பெரிய வெற்றியை எடுக்கிறான். அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை ஒரே கல்லினாலே அவன் மடங்கடித்து அவன் பெரிய ஒரு ஜெயத்தை எடுத்தான். But before the whole world could cry out in praise to him, saying, Saul killed his thousands and David his 10,000s. அதற்கு பின்பாக இந்த தாவீதை குறித்து அவர்கள் பாடின பொழுது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை வைத்து அவர்கள் பாடுவதற்கு முன்பதாக there's something happened in his life. அவனுடைய வாழ்க்கையில, இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. If you read verse 37, நீங்கள் 37வது வசனத்தை கவனித்து பார்ப்பீர்களானால், he says, the Lord delivered me out of the paw of the lion and the paw of the bear, and he will also deliver me from the hand of the Philistine. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். Hallelujah. Hallelujah. What does it mean? இதோட அர்த்தம் என்ன? Before David could perform a public victory, he had private victories. இங்கே ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு வெற்றியை எடுப்பதற்கு முன்பதாக அவன் தனியாக சில வெற்றிகளை பெற்றிருந்தான். He had private victories when nobody saw him. The nation did not sing a song for him. Nobody applauded him. In the loneliness of the forest, he was able to take lonely private victories behind the screen. அவன் காட்டிலே அவன் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அவன் எடுத்த வெற்றிகளை பாராட்டுவதற்கு யாருமில்லை, அதை குறித்து பாடல் இயற்ற யாருமில்லை, எந்த ஜனங்களுடைய கண்களும் காணவில்லை. ஆனால் ஒரு பெரிய வெற்றியை எடுப்பதற்கு முன்பாக அந்தரங்கத்திலே அவன் எடுத்த வெற்றிகள் முக்கியமாயிருந்தது. Only following private victories did he land in a public victory. அந்தரங்கத்திலே அவன் எடுத்த அந்த வெற்றிகள் தான் பின்பாக அவன் வெளியரங்கமாக வந்து யுத்தம் செய்த பொழுதும் வெற்றி எடுக்கக்கூடியதாக இருந்தது. Mark my words, my friends. அருமையான நண்பர்களே, இந்த நாளிலே நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை தயவு செய்து கவனியுங்கள். If we desire shadows and behind the scenes in the beginning of our lives, we will stay in the spotlight for a long time. நீங்கள் திரைக்கு பின்பாக எடுக்கிற முயற்சிகள், நிழலிலே எடுக்கிற முயற்சிகள், ஒரு நாளிலே நீங்கள் வெளிச்சத்திலே நிற்கிற பொழுது, நீங்கள் அரங்கத்திலே நிற்கிற பொழுது அது தொடர்ந்தேர்ச்சியான வெற்றிகளாக உங்களுக்கு இருக்கும். On the contrary, if you are swift to land in the spotlight without having any solitary moments, your victories will not last long. இதற்கு மாறாக நீங்கள் மறைமுகத்திலே எந்த வெற்றியையும் எடுக்காதபடி, தனிமையிலே எதையும் சாதிக்காதபடி, திடீரென்று ஒளிவட்டத்துக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் வெற்றியாளராக நியமிக்கப்பட்டால் அல்லது காண்பித்துக் கொள்வீர்கள் என்றால் அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. Preparing and practice precedes performance and great presentation. நீங்கள் அந்தரங்கத்திலே எடுக்கிற பயிற்சி, உங்களை ஆயத்தப்படுத்துகிற விதங்கள் தான் வெளியரங்கமாக நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய செயல்பாட்டிலும் உங்களுடைய வெற்றியிலும் பரிணமிக்கும். Hallelujah. Hallelujah. There was a world famous cello player called the big violin, bass violin, we have big one. அங்கே ஆங்கில இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஷெலோ என்று ஒரு பெரிய வயலினை போன்ற ஒரு ஷெலோ என்ற ஒரு பெரிய இசைக்கருவி இருக்கிறது. And there was a man by the name of Pablo Casals who was supposed to be one of the finest players of cello.
இந்த பேபிலோஸ் கேசல் என்று சொல்லுகிறவர் தான் இந்த செலோவிலேயே உலகத்திலேயே மிக முதல் தரமாக வாசிக்கத்தக்க இசைக்கலைஞர். And he was 95 years at that time, 95 years old. அவருக்கு கிட்டத்தட்ட 95 வயதாக இருந்த பொழுது, it seems at the age of 95, being the number one person in the world, he used to practice on the cello for 8 hours a day. பாருங்க, உலகத்திலேயே மிகச்சிறந்த கலைஞராக அவர் மதிக்கப்பட்ட பொழுது, கிட்டத்தட்ட அவருக்கு 95 வயதாக இருக்கும் பொழுது 8 மணி நேரம் இந்த இசைக்கருவியை பயிற்சி செய்துகிட்டே இருந்தார். One day a newspaper reporter came to him and said, "Sir, you are 95 years old, world number one. Why are you practicing 8 hours a day still?" ஒரு முறை ஒரு செய்தி பத்திரிகையினுடைய நிருபர் வந்து இவருடைய கேட்கிறார், உங்களுக்கு 95 வயசாச்சு, நீங்க இதுல சாதிக்கிறதுக்கு இனிமேல் எதுவும் இல்லை, அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவ்வளவு நீண்ட நேரம் நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்கிறீர்கள்? Very calmly this great man turned to him and said, "I guess I am making some progress." அமைதியாக இந்த வயதான ஆள் திரும்ப பார்த்து சொன்னாரு, கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குப்பான்னார். என்னவா? நம்ம ஆளு ஒரு வாரம் கிட்டார் கிளாஸ் போயிட்டு தூக்கி போடுறான், வரமா எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், இப்போ அடுத்து அவனுக்கு சிம்பனியில் தான் இடம் கொடுக்கணும், இப்போ எல்லாம் தெரியும். ஒரு மாதம் கீபோர்டு கிளாஸ் போயிட்டு அவர் இப்போ என்ன லெவலில் பேசுறதை பார்த்தீங்கன்னா அப்போ அவரை கையில் பிடிக்க முடியாது. மறைவிடங்களில் உட்கார்ந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு இன்னைக்கு யாருக்கு நேரம் கிடையாது. எடுத்த உடனே அவர் எங்கே தான் யூஸ் பண்ணணும், எல்லா வெளிச்சம் போட்டு இவர் பெரிய ஆள்னு காட்டணும். யூ வாண்ட் டு லேண்ட் பிக். தான் பெரிய ஆளாக உடனடியாக வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஊழியத்துக்கு அன்னைக்கு தான் ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இத்தனை பட்டம், அத்தனை தலைப்பு, அத்தனை லோகோ. ஏப்பா மெதுவாக வளரு, காலம் நிறைய இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக படி எடுத்து வையப்பா, உன் ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். மறைவிடங்கள்லேருந்து வெளியே வாங்க. எடுத்த உடனே லைட்டில் போய் நின்னா வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி இருக்காது. உங்கள் வாழ்க்கை விரிவாக்கம் வேணுமா? மண்ணுக்குள்ளே போன அந்த விதையை போல, முட்டைக்குள்ளே இருக்கிற கருவை போல, தாயின் வயிற்றில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சின்ன குழந்தைய போல அந்த இருட்டறையில் வளருங்க. உங்களுடைய விரிவாக்கம் யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. மறந்துடவே கூடாது. Many years ago, when Albert Einstein, supposed to be one of the greatest minds in physics, who got the Nobel Prize, was honored with a great banquet by a mayor in Germany. ஜெர்மனி தேசத்திலே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்று சொல்லுகிற நோபல் பரிசு பெற்ற அந்த இயற்பியல் விஞ்ஞானிக்கு ஒரு விருந்து கொடுக்கப்பட்டது. As he was sitting in the head of the banquet, அவர் அந்த விருந்திலே அமைதியாக உட்கார்ந்திருந்த பொழுது, the mayor's granddaughter ran into the banquet hall, and she was taken by surprise by the new man, namely Albert Einstein, and she never saw him before. இந்த விருந்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மேயருடைய பேத்தி இருக்கிறார். அந்த குழந்தை புள்ள ஓடி வருது. ஓடி வந்து திடீர்னு பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய மனிதர் ஒருவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது அந்த பெண் பார்த்தாள். She does not know who he இவர் is. யாருன்னு அவளுக்கு தெரியாது. She goes to him straight and asks a blunt question, "What's your name?" இவ போய் நேர ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பார்த்து கேட்கிறாரு, உங்க பேர் என்ன? Everybody hushed her. எல்லாரும் பேசாதம்மா பேசாதம்மான்னு சொல்றாங்க. But Albert Einstein was not perturbed. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதை பத்தி ஒண்ணுமே அவர் கண்டுக்கல. He said, "I am Albert Einstein." அவர் சொன்னாரு, நான் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்னு சொன்னாரு. Oh. And then she said, "What do you do for a living?" இவ கேட்கிறா, இந்த உழைக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா, என்ன வேலை செய்றீங்க? Everybody said, "Don't ask such questions." பக்கத்துல அவங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அந்த பெரிய மனுஷன் பத்தி கேட்கக்கூடாதுமான்னு சொல்றாங்க. But Albert Einstein very calmly said, "Well, my child, I have devoted my life to the study of physics." இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த பெண்ணுக்கு சொன்னார், நான் என் வாழ்க்கையை இந்த இயற்பியலை படிக்கிறதுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன்னு சொன்னார். Then the girl went like this, "Oh my, அந்த you are still studying physics?" நீ இன்னுமா படிச்சிட்டு இருக்கீங்க, இன்னுமா இயற்பியலை படிச்சிட்டு இருக்கீங்க? I finished mine last year. நான் போன வருஷமே அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். அதனால தான் அந்த பொண்ணு பேர் என்ன நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நிறைய பேர் எதை கேட்டாலும் எல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். இவங்களுக்கு மாலை போட்டு இவங்களை நிறுத்த வேண்டியதான் இப்போ பெடஸ்டல்ல. வளரணும் ஐயா. மறைவிடங்களில், தெரியாத இடங்களில், இருளில், நிழலில் ஒரு மனுஷன் வளரும்போது அவனுடைய வளர்ச்சி மிகவும் உயர்ந்ததாக இருக்கும்.
மறந்துடாதீங்க. யங் பீப்புள் இன்ஸ்டன்ட்டுக்கு பின்னால் போகாதீங்க. இஃப் யூ வாண்ட் டு பி கான்ஸ்டன்ட், த்ரோ அவுட் இன்ஸ்டன்ட். நீங்கள் நிரந்தரமான வளர்ச்சி வேணும்னா இந்த உடனடி வளர்ச்சியில் வேண்டாம், அதை விட்டுருங்க. Commit yourself voluntarily for secrecy. இந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையாகவே ஒரு அர்ப்பணம் இருக்கணும். என்னன்னு கேட்டால், நான் மறைவிடங்களில் வளருவேன். சில பேர் ஒன்று சின்னது தெரிஞ்சிடக்கூடாது, சின்னது படிச்சிடக்கூடாது, உடனே அதை எல்லாருக்கும் பிரபலப்படுத்திடணும். அப்படி இருக்காதீங்க. வாலண்டரியாக கோ டு த சீக்ரெட். அமைதியாக இன்னும் கற்றுக்கொள்ள முயற்சி எடுங்க. ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், இது ரொம்ப ஆழமானது, அதை கற்றுக்கொள்ளுங்க. Those who don't honor the discipline of secrecy and solitude usually haste for the cover of darkness and secrecy sooner or later. பாருங்க, மறைவிடங்களிலே தங்கி தங்களுடைய காரியங்களை ஆயத்தப்படுத்தாதவர்கள் பின்பாக தாங்களே ஒளிந்து கொள்ள போக வேண்டிய நிலைமை வரும். நீங்கள் ஆரம்பத்தில் மறைவிடத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா முடிவு எங்கே போவோம்? வெளியிடங்களில் வரும். ஆரம்பமே நீங்கள் பிரபலத்தில் ஆரம்பித்தா கொஞ்ச நாளில் மறைவிடத்துக்கு ஓட வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நீ ஜோம் பண்ணா கூட அரை கதவை பூட்டி கொண்டு ஜோம் பண்ணு. உன்னை அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா என்ன செய்வார்? நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன? I'm not talking about your performance. I'm not talking about how you're pictured in the world. I'm talking about how many hours you're sitting alone and preparing for expansion in your life. நாம் வெளியரங்கமாக நீங்கள் காண்பிக்கிற தோற்றத்தை அல்ல, உலகம் உங்களை பார்க்கிற பார்வை அல்ல, நீங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் வர வேண்டும் என்பதற்காக செலவு பண்ணுகிற நேரம் என்ன? How many hours a day do you sacrifice and do you commit for development in the area of purpose or your career? உங்களுடைய வாழ்க்கைக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த முன்னேற்றத்தின் பாதைக்கென்று நீங்கள் ஒரு நாளிலே எவ்வளவு மணி நேரம் தனிப்பட்ட விதத்திலே செலவு பண்ணுகிறீர்கள்? தனிப்பட்டதுமா பிராக்டிஸ் எவ்வளோ பண்ணுறீங்க? எவ்வளோ படிக்கிறீங்க? எவ்வளோ பயிற்சி எடுக்கிறீங்க? நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், மாணவர்களுக்கு சொல்கிறேன், தனிப்பட்ட பயிற்சியே கிடையாது. நிறைய பேர் பயிற்சியே எங்கே தான் பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் ஹாலில் தான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஸ்டின் பேப்பரை பார்த்தா ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா தெரில, அதை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏப்பா நீ கெமிஸ்ட்ரியா ஃபிசிக்ஸா பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது, இது ஏன் இந்த குழப்பம்னு கேட்டால் என்ன பண்ணலை? அறைக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணல. 10 நிமிஷம் புக் அப்படி அப்படி புரட்டிட்டு எல்லாம் படிச்சுட்டேன். அம்மா கேட்பாங்க, என்னடா படிச்சு? எல்லாம் படித்து முடிச்சிட்டேன். எக்ஸாம் எழுதிட்டு வருவார், எப்படி எழுதுனேன்? சூப்பராக எழுதியிருக்கேன். எவ்வளோ வரும்? ஒரு 5 மார்க் தான் போயிடுச்சு அப்படின்வான். ஒரு 5 மார்க் போயிடுச்சுன்னுவான். ஆன்சர் பேப்பரை பார்த்தீங்கன்னா 5 தான் வந்திருக்கும், 95 போயிடுச்சு. ஏன்ப்பா அவனுக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்டால் தன்னந்தனியாக என்ன பண்ணலை, உட்காந்து படிக்கலை. நிறைய பேர் ரொம்ப ஜப வீரர்களாக மாறிடுறாங்க. எக்ஸாம் ஹாலில் முட்டி மோதி ஜோம் பண்ணுறாங்க, ஆவியானவரை வெளிப்படுத்தும். அங்கெல்லாம் பேய் பிசாசாக தான் தெரியுது, ஒன்றும் வெளிப்பாடு வர மாட்டேங்குது. ஏன்? யூ டிட் நாட் சிட் அண்ட் ப்ரிப்பேர். நீங்கள் அந்த வேளையில் ஆயத்தப்படுத்த வேண்டிய வேளையில் நீங்கள் ஆயத்தப்படுத்த தவறிட்டீங்க. ஐ எம் நாட் டேக்கிங் ப்ரைட் ஆஃப் மை செல்ஃப், பட் ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் ஸ்பீக்கிங் திஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க, ஏதோ என்னை பெருமைப்படுத்துறதுக்காக நான் இந்த காரியங்களை சொல்லலை, டு ஸ்பீக் என்னுடைய அனுபவத்தில் தான் இதை சொல்கிறேன். டு ஸ்பீக் a 1.5 hour message I have been preparing for the past 2 weeks. ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கடந்த வாரம் முழுவதும் இதுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கேன். 2 weeks, 2 வாரம். I thank God because Daddy is doing alternatively. It gives me more space and time to sit and prepare. அடுத்ததுக்கு ஒரு வாரம் அப்பா பிரசங்கம் பண்ணுறாங்க, அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். காரணம், அவ்வளோ நேரம் கிடைக்குது உட்கார்ந்து ஆயத்தப்படுத்த. 2 weeks, 2 வாரம் தேவை. every sermon 2 weeks. ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்கு 2 வாரம் நான் ஆயத்தப்படுகிறேன். நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துக்கலாம் என்ன பிரசங்கம் அப்படின்ட்டு, ஆனால் அதுக்கு எத்தனையோ இரவுகள் தூங்காமல் உட்காந்துருக்கும். தூங்காமல் உட்காந்து அப்படியே முழிச்சிருந்து தான் ப்ரெசன்ட் பண்ணுறோம். நான் இதில் தேறிட்டேன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு ஆரம்பம் தான் நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய முயற்சியை நீர் பாரும், என்னோடய அந்தரங்கங்களை பார்த்து வெளியரங்கமாக எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நீங்கள் இது எனக்கு ஊழியம், உங்கள் படிப்பு, உங்களுடைய முயற்சி எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன், அந்தரங்க இடங்களில் ஆயத்தத்திற்கு இடம் கொடுங்க.
அங்கே விதைக்கப்படுமானால் கண் காணாத இடத்துல தேவன் விளைச்சலை தருவார். ஆமென். Hallelujah. So the second most important principle is enlargement begins in secrecy. இரண்டாவது காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அது என்ன? விரிவாக்கம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருப்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. Number 3. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். Genesis 26:22. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துடைய 22வது வசனம். And he removed from thence and digged another well, and they strove not, and he called the name of it Rehoboth. And he said, for now the Lord has made room for us, and we shall be fruitful in the land. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பலகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். I want you to watch the final word, the last few words. அந்த கடைசி சில வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். The Lord has made room for us. கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். We shall be fruitful in the land. நாம் தேசத்திலே பலுகலாம். Hallelujah. Hallelujah. That talks about expansion. அது விரிவாக்கத்தை குறித்து பேசுகிறது. What is the third principle of expansion? இந்த மூன்றாவது நியமம் என்ன நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு வர? Number 3. மூன்றாவது, enlargement needs a steady hand. இந்த விரிவாக்கம் தொடர்ச்சியாக நாம் செய்கிற முயற்சியினாலே தான் வருகிறது. Enlargement needs a steady hand. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிற இந்த விரிவாக்கம் நம்முடைய தொடர் முயற்சியின் பலனாகத்தான் வருகிறது. If Isaac was alive and he gave a testimony today about Rehoboth in his life, இந்த ஈசாக்கு இன்றைக்கு ஜீவனோடு இருந்து இந்த ரெகோபோத்தை குறித்து ஒரு சாட்சி சொல்லி இருப்பாரானால், he will surely not say, I thank God because I dug a well and the water came and God made me fruitful, I named it Rehoboth. அவர் நிச்சயமாக இப்படி சொல்லி இருக்க மாட்டார். அவர் என்ன சொல்லி இருக்க மாட்டார்? ஓ, நான் ஒரு கிணறை வெட்டினேன், நான் ஒரு துறவை தோண்டினேன், அதிலே தண்ணீர் உண்டானது, தேவன் இப்பொழுது என்னை பெருக பண்ணினார், அப்படி என்று அவர் சொல்லி இருக்கவில்லை. You know what he will say? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? He will start from Esek. அவர் ஏசேக்கு அந்த கிணத்தை பற்றி முதலாவது சொல்லுவார். He would say, many years ago or months ago I was digging a well and the water came. அவர் சொல்லுவார், நான் பல மாதங்களுக்கு முன்பாக ஒரு துறவை நான் வெட்டினேன், அதிலே தண்ணீர் வந்தது. I thought I could enjoy that water. ஓ, அந்த தண்ணீரை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். But the moment I tried to enjoy that water, the enemies came and fought with me and said, the water is ours, you cannot take it. நான் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிற வேளையிலே எதிரிகள் வந்து இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொன்னார்கள். நீ இங்கே இருக்க முடியாது, வேற இடத்துக்கு போ என்று என்னை துரத்தி விட்டார்கள். I lost my land. நான் என்னுடைய நிலத்தை இழந்து போனேன். I lost my well. என்னுடைய துறவை நான் இழந்து போனேன். My endeavor ended in failure. நான் எடுத்த முயற்சி தோல்வியிலே முடிந்தது. And then I prayed and I started digging the second well. நான் பின்பாக ஜெபம் பண்ணி இன்னொரு இரண்டாவது துறவை நான் தோண்ட ஆரம்பித்தேன். I thought God will prosper me. இதிலே தேவன் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்று நினைத்தேன். But after the water came, the same story repeated itself. இங்கேயும் இந்த கிணற்றிலும் தண்ணி வந்த பின்பு முன்பு நடந்ததை போலவே இங்கும் சம்பவங்கள் நடந்தது. I failed again. நான் இந்த கிணற்றிலும் தோற்று போனேன். But I went a little farther and I digged again. நான் அதையும் விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு இடத்திலே மூன்றாவது துறவையும் நான் வெட்டினேன். And there the fighting ceased. அந்த மூன்றாவது துறவை நான் வெட்டி தண்ணீரை கண்ட பொழுது அங்கே எனக்கு போராட்டம் இருக்கவில்லை. God gave me prosperity. அங்கே தேவன் நான் பலுகும்படி எனக்கு செழிப்பை கட்டளையிட்டார். Hallelujah. Hallelujah. In other words, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், if you want to expand, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் வேண்டுமானால்,
keep on trying in spite of the failures. உங்களுக்கு வருகிற தோல்விகளை கடந்து தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. The Bible says God was with Isaac. வேதம் சொல்கிறது கர்த்தர் ஈசாக்கோடே இருந்தார். When God is with Isaac, can Isaac have failures? கர்த்தராகிய தேவனே ஈசாக்கோடு இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே தோல்விகள் வருமா? When God is with a person, can he have defeats and disappointments? ஒருவனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏமாற்றங்களுக்கும் தோல்விகளுக்கும் இடம் உண்டா? If God is with a believer, can he have failure in business? ஒரு விசுவாசி அவர் ஒரு தொழிலை செய்கிறார், அவரோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் அவருடைய வியாபாரம் வெற்றி பெறாமல் போகுமா? Can a believer lose his job? ஒரு விசுவாசிக்கு வேலை இழப்பு ஏற்படுமா? சொல்லுங்க, ஏற்படுமா ஏற்படாதா? இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷன், கர்த்தரை சாயங்காலத்தில் தியானம் பண்ண மனுஷன், கர்த்தருடைய விருப்பத்தின்படியே தாழ்மையோடு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் 2 முறை தோல்வி வந்தது. ஆனால் தோல்வியை தாண்டி முயற்சி செய்து கொண்டே இருந்தான். கிணறு வெட்டுறதுல தான் அங்கே தோல்வி. திரும்ப திரும்ப வெட்டிக்கிட்டே இருந்தான் கிணறு. அவனுக்கு ஒன்று தெரியும், வெற்றியும் நிரந்தரம் இல்லை, தோல்வியும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு இதை பாட சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு nothing is constant in this world. இந்த உலகத்துல தொடர்ந்தேச்சியாக எல்லாமே நடந்துற போறது இல்ல. nothing is constant. அது எப்பவுமே அப்படியே தொடர்ந்து காரியங்கள் நடக்க போறதும் இல்ல. இந்த உலகத்துல நிரந்தரமானது ஒன்றுமே இல்லை. அது என்ன தெரியுமா? வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. நீங்க வச்சிருக்கிற வெற்றிகளும் நிரந்தரம் கிடையாது, நீங்க அனுபவிக்கிற தோல்விகளும் நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் மாற்றத்தை தருவார். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருக்கும். whether it is success or failure, constantly strive. உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியம் வெற்றியா முடியலாம் அல்லது தோல்வியா முடியலாம், ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். mark my words. நான் சொல்ற வார்த்தையை கவனிங்க. failure is not God's final word. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிற தோல்விகள் தேவனுடைய இறுதி முடிவு அல்ல. Let me repeat. நான் திரும்ப சொல்ல விரும்புறேன். failure is not God's final word. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிற தோல்விகள் தேவனுடைய இறுதி முடிவுகள் அல்ல. if only you keep trying and trying and trying, you will overcome failure. நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தால், அந்த முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருந்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். Luke 5 verse 5 to 6. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்களை பார்ப்பீர்களானால், there's a story where Jesus looks at Simon Peter and says, cast the net in the sea. அங்கே ஆண்டவராகிய தேவன் சீமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ வலையை போடு என்று சொல்லுகிறார். And Simon says, Lord, whole night we stressed and strained and we worked, but there is no fish. We couldn't catch anything. அப்பொழுது சீமோன் சொன்னான், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. And he said, but no matter what, in spite of this failure, according to your word, I will cast the net in the same place again. ஆண்டவரே, அப்படி நான் நேற்று இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நான் நம்பி எந்த இடத்துல அந்த முயற்சியை செய்தேனோ அதே இடத்துல நான் திரும்பவும் முயற்சி செய்கிறேன். The Bible says that time they enclosed a great multitude of fishes. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். Look at the life of Ruth. ரூத்துடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. Family life a failure. அவருடைய குடும்ப வாழ்க்கை தோல்வியிலே முடிகிறது. Father-in-law passes away, husband passes away, no children. அவருடைய கணவன் இறந்து போகிறார், மாமனார் இறந்து போகிறார், குழந்தைகள் இல்லை.
What is hope? What hope is left? அவளுடைய வாழ்க்கைக்குள்ளே இனி நம்புவதற்கு எந்த நம்பிக்கை தான் மீந்திருக்கிறது? The only elder in the family, the mother-in-law says, don't come with me, go back to your home. அங்கே அந்த குடும்பத்திலே மூத்தவளாய் இருக்கக்கூடிய பார்க்கத்தக்க ஒரு பெண்மணியாய் இருக்கக்கூடிய மாமியார் சொல்லுகிறார், என் பிறகே வராதே, உன்னுடைய ஜனங்களிடத்துக்கு திரும்பி போய்விடு. But she says, no, I will continue where you are going. அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், இல்ல, நான் உன்னோட கூட வருவேன். I will try again. I will come with you. நான் திரும்ப முயற்சி எடுப்பேன், நான் உங்களோட கூட வருவேன். What was the end of the story? அந்த கதையினுடைய முடிவு என்ன? God gave her a full reward. ஆண்டவராகிய தேவன் பூரணமான நன்மையை அந்த மகளுக்கு கட்டளையிட்டார். Hallelujah. Hallelujah. இஸ்ரவேலின் தேவனாலே நிறைவான பலன். நிறைவான பலன் எப்போ வந்துச்சு? தொடர் முயற்சி. தோத்துட்டேன், இழந்துட்டேன், வெறுமையாயிட்டேன், அவமானப்பட்டேன், அதனால் என்ன? தொடர்ந்து முயற்சிப்பேன். Amen. தொடர்ந்து முன்னேறுவேன். I don't know who I am speaking to today. யாரிடத்தில் இந்த வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கேன்னு எனக்கு தெரியாதுங்க. God is telling you, try the second time. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்றார், மீண்டும் ஒரு முறை நீ முயற்சி செய். Try the third time. மூன்றாவது முறையும் நீ முயற்சி செய். Don't lose heart. உன்னுடைய இருதயத்திலே சோர்வுக்கு இடம் கொடுத்து விடாதே. Never stop trying. நீ முயற்சி செய்கிறதை ஒருபோதும் நிறுத்தி விடாதே. You may be failing in sowing, you may be failing in harvesting. Just believe it's just another chance to get better. ஒருவேளை உன்னுடைய விதைப்பிலே தவறு நிகழ்ந்திருக்கலாம், அங்கே நீ தோற்று போயிருக்கலாம். அறுவடையிலே தவறு நிகழ்ந்து அங்கே நீ தோற்று போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் இன்னொரு விதைப்பின் காலமும் அறுப்பின் காலமும் உனக்கு கொடுக்கப்படுகிறது. The seasons will come back again. அந்த காலங்கள் திரும்ப திரும்ப வருகிறது. God says, try it one more time. ஆண்டவர் சொல்கிறார், மீண்டும் இன்னொரு காலத்தில் அதை நீ செய்து பார். Have you failed in an exam? ஒருவேளை உங்களுடைய பரீட்சைகளிலே தோற்று போனீர்களோ, try again. மீண்டும் முயற்சி எடுங்க. Arrears is not your future. உங்களுக்கு வச்சிருக்கிற அரியர்ஸ் அது உங்களுடைய எதிர்காலம் அல்ல. Try again. நீங்க மீண்டும் முயற்சி எடுங்க. You will get better. Try again. நீங்க முயற்சி எடுத்து பாருங்க, முன்னை காட்டிலும் இன்னொரு நல்ல வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. Failure is not the end. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தோல்விகள் முடிவு அல்ல. God will enlarge people who never give up and constantly try again and again. தங்களுடைய வாழ்க்கையிலே விடாப்பிடியாக தொடர்ந்து முயற்சி எடுக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். Hallelujah. Thomas Alva Edison, the great scientist, American scientist who invented the light bulb. தாமஸ் அல்வா எடிசன், அவர் அமெரிக்க தேசத்து விஞ்ஞானி, அவர்தான் இந்த மின்சார பல்புகளை கண்டுபிடித்தவர். It seems he was working very hard night and day to find out the composition of the filament of the light bulb. அந்த லைட் எரிவதற்கு உள்ள போடுகிற அந்த ஃபிலமெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இரவு பகலாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். They say one record says he made at least 10,000 experiments to find out the right composition. அப்படிப்பட்ட சரியான காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பு சொல்றது, கிட்டத்தட்ட 10,000 முறை அவர் முயற்சி எடுத்தார். All of them failed. எல்லாமே அவர் தோற்று போனார். A friend of his came to him one day to his lab and said, "Are you not disappointed that you have lost 10,000 attempts?" அப்பொழுது அவருடைய நண்பர் இந்த ஆராய்ச்சி கூடத்துல வந்து இவரை பார்த்து சொன்னாரு, 10,000 முறை செய்து பார்த்து தோல்வி அடைஞ்சீங்களே, இதனால நீங்க சோர்ந்து போகலையான்னு கேட்டாரு. Edison looked at him and said, "Failures? I have no failures." அவர் சொன்னாரு, தோல்வியா? எனக்கு அப்படி ஒரு தோல்வியே இல்லையே. I have found 10,000 things that don't work. வேலை, இந்த குறிப்பிட்ட காரியம் வேலை செய்யாதங்கிறத 10,000 முறை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். வேலை செய்யாத 10,000 பொருளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நான் தோல்வியே இல்லை, எனக்கு எல்லாமே என்னதுதான் வெற்றி தான். அப்படியே பண்ணி 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 கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாரு எது வேலை செய்யும்னு. நல்ல வேலை நம்ம கையில் அது கிடைக்கல. நம்ம ஒரு முறை 2 முறை இது நடக்காது அப்படின்னு தூக்கி போட்டு போவோம். நம்மகிட்ட கிடச்சிருந்தா நம்ம எல்லாம் இன்னைக்கு வெளுகுத்தி பிடிச்சி தான் உட்காந்துருக்கணும் இங்கே. அந்த மனுஷன் பாருங்க, 10,000 தோல்வி, 10,000 தோல்வியை தோல்வினே சொல்ல, 10,000 புது கண்டுபிடிப்புன்னு சொன்னார். தொடர் முயற்சி, தொடர் முயற்சி. மனம் தளர்ந்துட்டீங்களா உங்க குடும்பத்தை பற்றி?
தளர்ந்து போயிட்டீங்களா? சில பேர் அவர் திருந்த மாட்டாருங்க, சிலர் அது திருந்தாது. இவங்களே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன் முடிச்சிட்டாங்க, தீசிஸ் எழுதி. அது ஒன்றும் தேராது. இல்லை, முயற்சி. Do it one more time. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. சில பேர் இங்கே ஊழியெல்லாம் செய்யவே முடியாது, இன்னொரு முறை செய்யுங்க, நடக்கும். இது நடக்கவே நடக்காது அப்படி சொல்லாதீங்க. இன்னொரு முறை, இன்னொரு தருணம், தொடர்ந்து முயற்சிங்க. கர்த்தர் ரெஹபோத்தை காண செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. You will find Rehoboth someday. ஒரு நாளிலே இந்த ரெஹபோத்து உங்களுடைய கண்களுக்கு தென்படும். A stone cutter was hammering a rock. ஒரு இந்த சிற்றுளியினாலே அந்த கல்லை செதுக்குற ஒருவர் செதுக்கி கொண்டே இருக்கிறார். 100 times he was hitting the stone. அவர் 100 முறை அந்த கல்லை செதுக்கி கொண்டே இருக்கிறார், அடிச்சுட்டே இருக்கார். But not a single crack. ஆனா எந்த 100 முறை அடிச்சும் அந்த கல்லில் எந்த வெடிப்பும் வரல. But when he hit the 101st blow, it split into two. அந்த 101வது தடவை அவர் அதை அடித்த பொழுது அந்த கல் ரெண்டா உடைஞ்சு போச்சு. A man was standing by said, "Oh, 101st blow, you did the right thing, the best thing. That's why the stone broke." அங்க பக்கத்துல நின்று சொன்னாரு, 101வது தடவை அடிச்சா பாரு, அதுதான் சரியான இடத்துல அடிச்ச சரியான அடி, அதனால தான் இது உடைஞ்சதுன்னு சொன்னார். And the stone cutter looked at him and said, இந்த கல்லை உடைக்கிறவரை பார்த்து சொன்னா, I know that it was not the 101st blow that did it, but it was the ones that went before it. அவர் சொன்னாரு, இந்த 101வது தடவை அடிச்சது இல்லை, அதுக்கு முதலாவது அடிச்சோம் பாருங்க, அதுதான் சரியான அடினா. அந்த 100 அடியும் சரியான அடி தான். இந்த 100 அடி அடிக்கலைன்னா 101வது அடி அடிக்க முடியாது. சில பேர் எடுத்த உடனே 101 தான் அடிக்கும் போதே முதல் அடியில் எல்லாம் நடந்துடணும். அப்படி நடக்காதுங்க. 100 தோல்வி வரும், 100 ஏமாற்றம் வரும். அடிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு அடி திடீர்னு பிளந்துரும். அல்லேலூயா. விரிவாக்கம் வந்துடும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. The third one is, if you want expansion in your life, have a steady hand. மூன்றாவது, உங்க வாழ்க்கைக்குள்ள விரிவாக்கம் வேண்டுமானால் நீங்கள் தொடர்ந்து அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். Number 4, finally, நான்காவது கடைசியாக Proverbs 21:5. நீதிமொழிகள் 21:5. Proverbs 21:5. நீதிமொழிகள் 21:5. The thoughts of the diligent tend only to plenteousness, but of everyone that is hasty only to want. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும் பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். Proverbs 22:29. நீதிமொழிகள் 22:29 படிப்பீர்களானால், Seest thou a man diligent in his business? He shall stand before kings, he shall not stand before mean men. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவரை நீ கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். Principle number 4. நான்காவது அந்த ஒழுங்கு என்ன? Enlargement is possible when you are serious with your job. நீங்கள் செய்கிற காரியத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு விரிவாக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். When you are serious in business, enlargement is the price. உங்களுடைய வியாபாரத்திலே நீங்கள் முழு ஜாக்கிரதையோடு ஈடுபட்டால் அதற்கு உண்டாகிற பலன் உங்கள் வாழ்க்கையினுடைய விரிவாக்கம். If you are truly, honestly, sincerely pursuing and looking forward to enlargement in life, there is no place, no instance, no space for carelessness, lethargy, playfulness. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையாகவே விருப்பமாகவே நீங்கள் எனக்கு விரிவாக்கம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் அந்த விரிவாக்கம் உண்டாகாதபடிக்கு எது தடுக்கு தெரியுமா?
ஜாக்கிரதை இல்லாம விளையாட்டுத்தனமா ஏதோ தானோ என்று நீங்கள் செய்கிற காரியங்கள் இந்த விரிவாக்கத்தை தடுத்துரும். God is speaking to you. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். God has given each one an amazing energy inside you, so you can expand and have enlargement in every area of your life. உங்களுடைய வாழ்க்கைக்குடைய சகல பகுதிகளிலும் உங்களுக்கு விரிவாக்கத்தை உண்டு பண்ணுகிற திறமைகளையும் தாளந்தையும் சக்தியையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். But when we are bent and when we are resorting to carelessness and playfulness and procrastination and laziness, we cannot bring forth the best out of what is deposited in our hearts. ஆனால் நாம இந்த விரிவாக்கத்தை பெறுகிறதுக்கு என்ன தடையா இருக்கு? நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற விளையாட்டுத்தனம், சிறுபிள்ளைத்தனம், ஜாக்கிரதை இல்லாத தன்மை, நம்ம அந்த காரியத்தில் எடுத்து செய்ய வேண்டிய முயற்சியற்ற தன்மை, இது எல்லாம் தான் நம்முடைய விரிவாக்கத்தை இல்லாமலே செய்து விடுகிறது. I believe God can make us a ruler of 10 cities in one day. ஒரு நாளிலே தேவனாகிய கர்த்தர் 10 பட்டணங்களுக்கு நம்மை அதிகாரியாக ஆக்க முடியும். But before that prize could arrive at our doorstep, God is looking at the 5 talents you are handling wisely and faithfully and carefully. ஆனால் அந்த உயரத்துக்கு உங்களை கொண்டு போவதற்கு முன்பதாக தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுத்த 5 தாலந்துகளை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தேவன் கவனிக்கிறார். Enlargement is a serious affair. இந்த விரிவாக்கம் என்று சொல்லுவது மிக கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய காரியம். Every stage is important. அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு காலகட்டமும் முக்கியமானது. No careless attitude is recommended. இந்த இடத்திலே நீங்கள் ஜாக்கிரதை இல்லாதவர்களாக இருப்பதற்குரிய சந்தர்ப்பமே இல்லை. There is no taking risks. நீங்க இந்த இடத்துல தேவையில்லாத பல காரியங்களை நுழைத்து செய்வதற்குள்ள வாய்ப்புகளும் இல்லை. Every decision, every stop, every turn, every start matters. And if you do it sincerely and seriously, you will get the desired results. இந்த விரிவாக்கத்துக்கு போகிற பாதையிலே ஒவ்வொரு திருப்பம், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவு, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி, இவை எல்லாமே எல்லா கவனத்தோடும் எடுக்கப்பட வேண்டும். The moment a lady becomes pregnant with a child and her family is going to expand, ஒரு பெண்ணானவள் கருத்தரிக்கிற அந்த கணத்திலேயே தன்னுடைய குடும்பம் விரிவாக போகிறது என்ற எண்ணம் கொண்டவளாக இருக்க வேண்டும். And from that day she takes extra care in her walk, in her food habits, in her rising up, in her sitting down, in her climbing the stairs, in getting down from the stairs, in the medicines she takes. Everything is managed. அந்த பெண் அந்த கருத்தரிக்கிற அந்த கணத்திலிருந்து அவளுடைய நடை, அவள் உட்கார்வது, அவள் எழுந்திருப்பது, அவள் படியிலே ஏறுவது, இறங்குவது, தூங்குவது, சாப்பாடுவது, அவளுடைய மருந்து எதுவா இருந்தாலும் அதுக்காக விசேஷ கவனத்தை அவள் செலுத்த வேண்டும். She cannot be careless and playful like all times. முன்னே இருந்ததை போல விளையாட்டுத்தனமாக ஜாக்கிரதை அற்றவளாக அவள் இது முதல் கொண்டு இருக்க முடியாது. The doctors will tell her you have to sleep on a particular side, get up in a particular position, and everything needs to be taken care of. டாக்டர்கள் சொல்லுவார்கள், நீ படுக்கிற பொழுது இந்த மாதிரியாக படுத்துக்கொள்ள வேண்டும், எழும்பும் பொழுது இந்த நிலையில எழுங்க வேண்டும். இதை எல்லாத்தையும் கவனமாய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். She takes it very seriously. இதை அவள் மிக ஜாக்கிரதையாக தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவாள். If she does not take care, அப்படி அவள் செய்யாவிட்டால் the expansion is compromised. அந்த வாழ்க்கைக்குள்ளே வருகிற அந்த விரிவாக்கத்திலே பிரச்சனை உண்டாகிவிடும். In the same way, life also, God gives great beginnings, but if you are careless, we will lose it along the way. இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கத்தை கொண்டு வரும்படி தேவன் நல்ல ஆரம்பங்களை கொடுக்கிறார். அந்த ஆரம்பங்களிலே நாம் ஜாக்கிரதை உணர்வு அற்றவர்களாக காணப்படுவோமானால் பின்பு சிக்கலிலே நாம் மாட்ட வேண்டியிருக்கும். If you are playful, we will abort the process of expansion. பாருங்க, இதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இல்லாவிட்டால் அந்த கரு கலைகிறதை போல நம்முடைய விரிவாக்கங்களும் சிதைந்து போகும். God showed me one incident in the Bible and gave me a warning.
ஆண்டவராகிய தேவன் வேதத்திலே ஒரு வேத பகுதி எனக்கு காண்பித்து இதை குறித்த எச்சரிக்கையை என்னை படிக்க வைத்தார். This is from the book of Judges. இது நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே இருக்கிறது. It's about the life of Samson, the judge. அங்கே சிம்சோன் என்று சொல்லுகிற அந்த நியாயாதிபதியாய் இருந்தவனுடைய சம்பவம் அங்கே இருக்கிறது. We know that God prepared him, foretold everything about him, gave him a special anointing, a separated life as a Nazarene. He should not shave his head. Everything told even before his birth. இந்த சிம்சோனை குறித்து அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய பிறப்பினுடைய நோக்கம், அவன் வளர வேண்டிய விதம், அவன் கர்த்தருக்கென்று நசரேயனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தேவனுடைய திட்டம் யாவுமே அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. Why so many restrictions and regulations? அவனுடைய வாழ்க்கை அவன் வெளியே வருவதற்கு முன்பதாகவே திட்டமும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையுமாய் இருந்தது. Why? ஏன்? Because God wanted to use him to bring judgment upon the Philistines and judge the nation of Israel as a wonderful judge. ஆண்டவராகிய தேவன் அவனுக்கென்று வைத்திருந்த திட்டம் என்ன? இந்த பெலிஸ்தரை மடங்கடித்து இந்த இஸ்ரவேலரை நியாயம் விசாரிக்கிறவனாக ஒரு நியாயாதிபதி என்ற ஸ்தானத்திலே அவனை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். But Samson looks like he was not serious with the whole thing. ஆனால் இந்த சிம்சோன் அவனுக்கு சொல்லப்பட்ட இந்த காரியங்களை முழு ஜாக்கிரதையாக கையாளவில்லை என்றுதான் தோன்றுகிறது. If you see, he used his anointing, his strength, just to play a game with friends. பாருங்க, அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை தன்னுடைய நண்பர்களுடைய விளையாட்டுக்காக செலவு பண்ணுகிறான். He tried to use it, to win a lottery. அவன் அந்த இடத்துல போய் ஒரு லாட்டரியை ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்துறான். I am telling the story in a different format. நான் அந்த கதையை வேற விதமாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். He was playing games with his anointing. பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை ஒரு விளையாட்டு காரியமா அவன் பயன்படுத்தினான். I am saying this because this verse shook me really. இந்த வார்த்தைகளை நான் வாசித்த பொழுது இது என்னை அசைத்ததனாலே தான் நான் இதை குறித்து உங்களிடத்தில் சொல்லுகிறேன். Judges 16:15. நீங்கள் நியாயாதிபதிகள் 16:15 பார்ப்பீர்களானால், Delilah said to Samson, இந்த தெலீலாள் இந்த சாம்சோனை பார்த்து சொல்லுகிறாள், சிம்சோனை பார்த்து சொல்லுகிறாள், how can you say I love you when your heart is not with me? You have mocked me these 3 times and has not told me where your strength is lying. உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாகியிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே. I was really startled by the comment this Philistine woman Delilah told about Samson. இந்த பெலிஸ்திய பெண்ணாகிய இந்த தெலீலாள் இந்த சிம்சோனை குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள், அவளுடைய வாயினாலே அவள் சொன்ன வார்த்தைகள் நம்ம கலங்க பண்ணுகிற வார்த்தை. She said, you are a judge. சொல்ற, நீ ஒரு நியாயாதிபதி. You are a strong man. நீ ஒரு மகா பலம் பொருந்தின மனுஷன். You are someone nobody can control and overtake. யாருமே உன்னை கட்டுப்படுத்த முடியாது, யாராலும் உன்னை ஜெயிக்கவும் முடியாது. But you are not loving me, you are simply making fun of me. That you are loving me and you did not tell me the truth. You mocked me 3 times. நீ என்ன நேசிக்கல, ஆனா என்ன பரியாசம் பண்ணுகிறாய். 3 விஷயம் என்ன பரியாசம் பண்ணிட்ட. அப்பா, நீ யாருப்பா? நீ நியாயாதிபதி. ஆனா இவ்வளோ பெரிய பலமுள்ள நியாயாதிபதி என்ன பண்ணிட்டு இருக்காரா? பெண்ணோட உட்காந்து பரியாசம் பண்ணிட்டு இருக்காரு, விளையாடிட்டு இருக்காரு, சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு, பரிகாசம் பண்ணி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பெண் சொல்லுகிறா, நீ என்னை 3 முறை பரிகாசம் பண்ண. சிம்சோனே, நீ யாருப்பா? நீனு அபிஷேகம் பெற்றவன், ஒரு தேசத்தினுடைய நியாயாதிபதி. நீனு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்? நீ அவளோட உட்காந்து பரிகாசம் பண்றக்க கர்த்தர் அபிஷேகம் கொடுத்தாரு. 3 முறை பரிகாசம் விளையாட்டு விளையாடுறாரு. என்னுடைய பலன் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குன்னு வேடிக்கை காட்டிட்டு கடைசியில் வேடிக்கை பொருளாக மாறிட்டான். இவனை எல்லாரும் வேடிக்கை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. ஒரு எச்சரிப்பாக நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தின் முடிவில் கர்த்தர் நமக்கு விரிவாக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால்
கர்த்தர் கொடுத்த நல்ல ஆரம்பங்களை நாம் துஷ்பிரயோகம் செய்யவே கூடாது. Never misuse the wonderful beginnings God gave in our lives. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொடுத்த இந்த அருமையான ஆரம்பங்களை தயவு செய்து அசட்டை பண்ணி விடாதீர்கள். The education that is given to you free, that comes as a result of your parents' tears and from the sweat of their brow, don't ever misuse it. உங்களுக்கு கிடைத்த கல்வி உங்களுடைய பெற்றோருடைய உழைப்பினாலும் அவர்கள் சிந்தின வேதனையினாலும் அவருடைய வேர்வையினாலும் கண்ணீரினாலும் வந்ததுங்கிறத மறந்துடாதீங்க. And don't misuse that. அதை தயவு செய்து தவறா பயன்படுத்திடாதீங்க. If you're going to college, why are you there? Why God gave you the college education? இன்றைக்கு கல்லூரிக்கு போறீங்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஏன் இந்த கல்லூரி படிப்பை கொடுக்கிறார்? Not to misuse it. அதை தவறாக பயன்படுத்துவதற்கல்ல. Not to build your own, fantasies. உங்களுடைய அந்த வேடிக்கையான தோற்றங்களை உருவாக்கி அதிலே வளர்வதற்கல்ல. He gave it to you for a purpose. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Why did God give you that ministry, that talent, that gift, that ability, that strength? Why did God give you that? ஆண்டவராகிய தேவன் அந்த ஊழியத்தை, அந்த தாளந்தை, உங்களுடைய திறமைகளை, உங்களுக்குள்ள காரியங்களை ஏன் அதை கொடுக்கிறார்? Why did God give you that wisdom, extraordinary wisdom? தேவன் அந்த ஞானத்தை, விசேஷமான ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தாரே, ஏன் அதை கொடுத்தார்? Not to play. அது விளையாடுவதற்கல்ல, வேடிக்கைக்காக அல்ல. Not to have fun with friends. உங்களுடைய நண்பர்களுக்கு வேடிக்கை காண்பதற்காக அல்ல. Understand that it is a serious responsibility God has given me. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியம் இன்னது என்பதை ஜாக்கிரதை உணர்வோடு சிந்தித்து பாருங்கள். The money, the resource, the blessings, everything, He gave it with a purpose. தேவன் உங்களுக்கு கையில் கொடுத்திருக்கிற பணமா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசதியா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பா இருக்கலாம், ஒரு நேக்கத்தோடு கூட கர்த்தர் ஒரு பிரதானமான நோக்கத்தோடு அது உங்க கையில் கொடுத்திருக்கார். You are a judge. நீங்கள் நியாயாதிபதிகள். You are an anointed person. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். You have to become a blessing to the nation. நீங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டிய நபர்கள். Let not carelessness and playfulness destroy the prospects God has for you. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வைத்திருக்கிற இந்த திட்டத்தை இந்த விளையாட்டுத்தனமும் ஜாக்கிரதையின்மையும் கெடுத்து விடாதபடி கவனமா இருக்கு. The Bible says if you sow in tears you will reap in joy. வேதம் சொல்லுகிறது கண்ணீரோடு நீ விதைப்பாயானால் அறுக்கும் பொழுது கம்பீரத்தோடு அறுப்பாய். Hallelujah. Hallelujah. Bible says those who weep today will be happy tomorrow. இன்றைக்கு விதைக்கிறவங்க, இன்றைக்கு அழுகிறவர்கள் நாளைக்கு சிரிப்பார்கள். இன்றைக்கு சிரிச்சா நாளைக்கு அழுகு. சிம்சோனே அந்த பெண்ணோட உட்காந்து விளையாடிக்கிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருந்த வாழ்க்கையெல்லாம் சிரிப்பா இல்லைங்க, மற்றவங்க சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு ஏர் கண்டிஷன் சர்ச்சை கொடுத்து ஏன் இப்படி நம்மளெல்லாம் உட்கார வச்சிருக்காருன்னா விளையாடுறதுக்கு இல்லை, கர்த்தர் உன்னை பெரியவனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த செய்தியை உனக்காகவே கர்த்தர் அனுப்பியிருக்கார். ஆமென். இட் இஸ் ஃபார் சம்ஒன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெரியவனாக்கும்படி நான் உனக்கு திட்டம் வச்சிருக்கேன். நீ விளையாடாத, நீ அதை அசட்டை பண்ணாத, உனக்கு கொடுத்த கிருபைகளை வீணாக்காத. இந்த சிம்சோனை போல ஒரு பெண் வந்து சொல்லக்கூடாது, என்ன நீ பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த, என்னோட விளையாடிட்டு இருந்த அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நான் பரிகாசம் பண்ணுறக்கா கர்த்தர் அபிஷேகம் கொடுக்கல, நியாயம் தீர்க்கும்படி அபிஷேகம் கொடுத்த. நான் ஒரு நியாயாதிபதியாக நிற்கணும், கர்த்தருடைய கரத்தில் பயன்படுத்தப்படும். அந்த வருஷத்தின் முடிவில் சும்மா நீங்கள் நினச்சிடாதீங்க விரிவாக்கும் அப்படின்னா பேலத்து பெரிய பெட்டியில் தலைமை வந்து விழும், அப்படிலாம் விழாது. அப்படிலாம் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணல. அவருக்கு ஒரு லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கார், அது அவர் மீறவே மாட்டார். ஆல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் கம் இன் தட் ஃபேஷன். அதே வழியில் ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த நியமனங்களை யாரும் மாற்றவும் முடியாது, மாற்ற நினைத்தாலும் அது ஒரு பலனையும் தராது. கர்த்தருடைய நியமங்களின்படி நம்மை மாற்றிக்கொள்வோமானால் தேவன் வைத்த திட்டங்களும் நியமனங்களும் நம் வாழ்க்கையில பூரண பலனை கொண்டு வரும். ஆமென். Subject yourself to the principles of God's enlargement. தேவனாகிய கர்த்தர் விரிவாக்கத்துக்கென்று எந்த நியமங்களையும் சட்டதிட்டங்களையும் ஒழுங்குகளையும் வைத்திருக்கிறார்களோ அதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். 4 things we learned today. இன்றைக்கு காலையிலே நாம் 4 காரியங்களை கற்றுக்கொண்டோம். Enlargement comes in stages. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விரிவாக்கம் படிப்படியாகவே வருகிறது. Do not skip the seasons of preparation, practice, patience, prayer
And don't expect enlargement to land on your shore. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அந்த விரிவாக்கத்தை கொடுக்கும்படி பயிற்சி செய்ய கொடுக்கிற நேரங்கள், மறைந்திருக்க கொடுக்கப்படுகிற நேரங்கள், அதற்காக எடுக்கிற முயற்சிகள், இதிலே நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுகிற பொழுது படிப்படியாக வர வேண்டிய முன்னேற்றம் வரும். Number 2, enlargement begins in secrecy. இரண்டாவது, விரிவாக்கம் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருப்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. Number 3, enlargement needs a steady hand. மூன்றாவது, விரிவாக்கமானது தொடர் முயற்சியின் பலனாக வருகிறது. Number 4, enlargement is possible when you are serious with what you've got. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்திலே ஜாக்கிரதை உணர்வு உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது அந்த விரிவாக்கம் உங்களுக்கு நிச்சயமே வரும். How many of you received this word this morning? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் ஆமென் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள்? Hallelujah. Let us pray and let the Lord help us. கர்த்தர் நம்மை நடத்துவார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு நம்முடைய விரிவாக்கத்தை குறித்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் கேட்ட வசனங்களை நாம் விட்டுவிடாதபடி கர்த்தர் நம்மை ஒரு பொழுதுபோக்காக, நம்மை ஒரு ஏதோ நேரப்போக்குக்காக நம்மை தேவ சமூகத்தில் கொண்டு வரவில்லை. நம்மை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய ஆலோசனைகளை நமக்கு தந்து அவருடைய நோக்கத்தை நம்மிலே நிறைவேற்ற தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு மரியாள் இடத்துல கேப்ரியல் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபோது அவள் அதை மனதிலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள், யோசித்தாள், அவள் மனதில் எடுத்தாள், அப்படியே விட்டுட்டு போயிடலை. இந்த 4 நிலங்களை குறித்து வாசிக்கும் பொழுது அதில் ஒரு நிலம்தான் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தன் மனதிலே வைத்து தன் மனதிலே அதை யோசித்து அதை பொறுமையாய் காத்து பலன் கொடுக்கிறதாய் மாறியது. இன்றைக்கு நம்மளே கேட்கிற இந்த வசனங்கள் பலன் கொடுக்கணும். சும்மா கேட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டுறக்கூடாது. கர்த்தர் எனக்காக என்னோடு பேசினார் என்று எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? என்னை விரிவாக்கம் செய்ய 2016ஆம் ஆண்டு எனக்கு ஒரு விரிவாக்கத்தின் ஆண்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீர்களானால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது. மகனே, நீ உன் எல்லையை நான் பெரிதாக்குவேன், நீ வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகொண்டு பெருகுவாய் அப்படின்னு வாக்குத்தத்தை கேட்ட உடனே கை தட்டிட்டு எங்கேயோ வானத்திலேருந்து அப்படியே வந்து உங்களை தூக்கி அப்படியே பெருசாக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த விரிவாக்கத்துக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய தேவனுடைய நிபந்தனையின் அடிப்படையில் தான் இருக்குது. நிபந்தனை அடிப்படையில் தான் இருக்குது. அதை நிறைவேற்றும் பொழுது தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்முடைய எல்லைகள் விஸ்தரிக்கப்படுகிறது. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறோம். ஆண்டவரே, நாம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக, அதை சிந்திக்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றி 2016ஆம் வருஷம் ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய விரிவாக்கத்தின் வருஷமாக இருக்க என்னை இப்பொழுதே தகுதி ஆக்கும் என்று ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஜெபிங்க. ஜெபிக்கூடியவங்க ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, தடைகளை விலக்கும். இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வருஷ கடைசியில் கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி நான் பெருகணும், நான் பெருகணும், எல்லைகள் விஸ்தாரமாகணும். ஓ ராம தல பர தல கபரியா கபோ நிக்கம வர தல கமௌரியான் தல கபோ ஓ கபபல தல ரியாம்பல சந்துரா நிபபபதல வர தல ரியாம்பல சத்துலா உக்கிய வர தல கமௌரியாந்தலாரியா. ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஒரு நாளும் வீணாய் வியர்த்தமாய் அனுப்பப்படுகிறது இல்லை, அனுப்பப்படுகிறது இல்லை. அது அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. சுவாமி, என்ன நோக்கத்தோடு இந்த சபைக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தீரோ, இந்த வசனம் நிறைவேற வேண்டும், எங்கள் தனி வாழ்க்கையில நிறைவேற வேண்டும்.
எங்கள் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும். எங்கள் வாலிபர் மத்தியில் நிறைவேற வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் விரிவாக்கத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். யாபேசின் தேவனாக ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் எல்லைகள் விரிவாக வேண்டும். ஆண்டவரே, விரிவாக வேண்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். ஒருவராயில் அபாத்திரமாய் போய்விடாதபடி பாத்திரமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.